முஸ்தபா கமனி தன்னுடைய அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் ட்ரம்ப்பை பற்றியதும் அமெரிக்கா பற்றியது மட்டுமே. உலகத்தில் வேற எந்த நாடுகளை பற்றியுமே முஸ்தபா கமனி கவலைப்படவே இல்லை. பட் அவர் பேசியிருக்காரு, அறிக்கையும் கொடுத்துருக்கார். அந்த அறிக்கையில் என்ன இருக்குது? கந்தகம் தொடர்பான பஞ்சாயத்து இப்போ புதியதொரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இது என்னடா அது, கந்தகத்தை வச்சு அப்படி என்ன செய்ய முடியும், ஏன் அது ஒரு பஞ்சாயத்தாக மாறி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா டாலருக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற வரைக்கும் திங்க் பண்ண முடியும். யூகேல ஆரம்பித்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செய்திகளும் ஒரு தொகுப்பாய் வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது சமத்துவம் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. அமெரிக்கா சொல்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ள ஈரானுடைய கொடி போட்டு நம்ம கப்பலை அனுப்பிச்சோம்னா மாட்டிக்குவோம், அதுவும் சென்காம் கிட்ட மாட்டிக்குவோம், இவங்க கிட்ட தப்பிக்க முடியாது, அதனால ஈராக்கினுடைய கொடியை போட்டு அனுப்புங்க, ஈராக்னா அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஈரானுடைய கப்பல்லாம் போனதாக அமெரிக்கா ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க. இதை கண்டுபிடிச்ச ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வேடதாரிகள் இல்லை, எங்களுக்கு வேஷம் போடணுங்கிற அவசியமும் கிடையாது, எந்த எண்ணெய் டேங்கரையும் நாங்கள் அந்த மாதிரி கொடியை போட்டு அனுப்பவும் இல்லை, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுங்கிறது எங்களுடைய கோட்டை, எங்களுடைய இடத்துக்குள்ளே வர்றதுக்கு நாங்கள் வேஷம் போட மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எங்களை இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் தயவுசெய்து மதிப்பிடாதீங்கப்பா அப்படின்னு அமெரிக்காவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமனி அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, அவர் ஒரு கை இல்லையா ஒரு கால் இல்லையா இப்படிங்கிறது தொடர்பான சர்ச்சையான விஷயங்களும் அது உண்மையாக இல்லை யூகிக்கப்பட வேண்டிய விஷயங்களா இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் அவர் இன்னும் நேரடியாக வரல, ஆனால் அவருடைய அறிக்கைகள் மட்டும் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளைக்கு பிறகு அவருடைய அறிக்கை ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற இந்த பிராந்தியம் முழுவதுமே மிகப்பெரிய அளவிலான இராணுவ திரட்டலாம் அமெரிக்கா நடத்தினாங்க, அதில் அவங்க தோற்று போயிட்டாங்க, அதுவும் ஈரான் கிட்ட தோற்று போனாங்கங்கிறத உலகம் பார்த்துடுச்சு. இப்படிப்பட்ட அவமானகரமான தோல்வியை சந்தித்த அமெரிக்கா மறுமுறை போர் தொடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்க மாட்டாங்க. 2 மாதம் கடந்துருச்சு, பாரசீக வளைகுடா முழுக்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். மறுபடியும் எங்களுடைய கப்பல்களை சிறைபிடிக்க ட்ரை பண்ணாலோ இல்லை மற்ற நாட்டினுடைய கப்பல்களை நீங்கள் சிறைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கனாலோ உங்கள் நாட்டினுடைய கப்பல்களை இதே இடத்துக்குள்ளே நாங்கள் கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிருவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. அதாவது போருக்கு வந்தாலும் இதான் நிலமை, போரற்ற சூழலில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார். நீங்கள் ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணணுன்னா முதல்ல நிலத்தில் உரம் போடணும். அப்போது கந்தகம் அப்படிங்கிறது உணவு தயாரிக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக இருக்குங்கிறாங்க. தானியங்கள் ஏற்றுமதியில் இருந்து ஒட்டுமொத்தமாகவே இந்த கந்தகத்தை நம்பி தான் மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல மற்ற நாடுகள் இருக்காங்க. சரி, மிடில் ஈஸ்டில் கிடைக்கக்கூடிய கந்தகத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும்ல, அதற்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருந்துச்சுன்னா அதை ஏற்றுமதி செய்ய முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டன்னு கந்தகத்தினுடைய விலைங்கிறது இன்றைக்கி தேதிக்கு $1000 இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணமே 2 பூட்டு போடப்பட்டதுனால தான். முன்னாடி அதனுடைய ரேட் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்கிறாங்க. கந்தக பஞ்சாயத்துங்கிறது பெரிய அளவில் உருவெடுத்துச்சு அப்படின்னா உலகளாவிய அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும், பண வீக்கம் ரொம்ப பெரிய அளவில் மாற்றங்களை சந்திக்கும், அதே மாதிரி உணவுப் பொருட்களுடைய விலை உயர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தேதிக்கு சென்னை மாதிரியான ஏரியாக்களில் 12 ரூபாய் இருந்தது 15 ரூபாய்க்கு டீயே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, சிலிண்டரு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. UAE அதை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஒப்பக்கில் இருந்து.
இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிலிண்டருடைய எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு, பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சுங்கிறாங்க. இப்போது கணக்குப்படி வந்து 86,000 சிலிண்டர் வந்து ஒரு நாளில் வரணும் அப்படின்னா 40,000 45,000 சிலிண்டர் மட்டும்தான் வருதான். அப்படி இருக்கும்போது இங்கே மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எல்பிஜி சிலிண்டருடைய எண்ணிக்கையும் இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2 சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் ஒரு மாதத்துக்கு 1 கிடைக்கிறதே அதிசயம். அதனால தான் கவர்மெண்ட் வந்து டேட்டை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் உலகளாவிய வர்த்தகம் கடலை மட்டுமே நம்பி இருக்கா என்ன? அதை தாண்டி மாற்று வழிகள் இருக்குல்ல. இது தொடர்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது சீனாவுக்கு எப்படியாவது தடையற்ற முறையில் நம்ம என்ன சப்ளை பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்க நம்ம நல்ல குட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஈரான் உணர்றாங்க. அதனால் கடல் வழி அழுத்தங்களை தவிர்க்கிறதுக்காக ஈரான் தனது எண்ணெய் ஏற்றுமதியை சீனாவுக்கு ரயில் வழியாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ட்ரெயின் வழியாக போகக்கூடிய இந்த வர்த்தகத்தை நம்பி சீனா இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா, ஒரு காலத்தில் நம்ம முயற்சி பண்ணது இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த போரினுடைய ஆரம்ப நாட்கள்லேயே நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். மறுபடியும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் வந்து ரயில் போக்குவரத்து தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டும் கிடையாது, வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலையும் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலையும் மறுபடியும் ரயில் போக்குவரத்தை புதுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. அப்போது இந்த 3 கம்யூனிஸ்ட் நாடுகளும் இந்த ரயில் போக்குவரத்தின் மூலியமாக எளிமையாக ஆயிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கான வேலையை செய்ய தொடங்கிட்டாங்க. எப்போ? 2 மாதத்துக்கு முன்னாடியே. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரகமும் இப்போ இந்த ஆயில் விற்பனை இருக்குல்ல, அதை யுவான் நாணயத்தில் விற்பனை செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம். இது வெறுமன வர்த்தக மாற்றம் மட்டுமல்ல, இது டாலருக்கு வைக்கக்கூடிய ஆப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரபுலக நாடுகளுக்கு ஈரான் வச்சிருக்கக்கூடிய விஷயமே இதுதான். நீ டாலரை விட்டு வெளியில் வா, அமெரிக்காவை விட்டு விலகிரு, அமெரிக்காவினுடைய பேஸ் யூஎஸ் பேஸுங்கிறது இனிமேல் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடாது, அவங்கள துரத்தி விடு அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அமெரிக்க டாலருடைய வர்த்தகம் அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வர்றது மிடில் ஈஸ்டருடைய கையில் இருக்குது. அது அடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து தான் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஈரான் மேலே தேவையில்லாமல் இஸ்ரேலுக்காக போர் தொடுத்து இப்போ அமெரிக்கா சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதில் லாபம் பார்த்துருக்கிறது யாருன்னு கேட்டால் சீனாவும் ரஷ்யாவும் மட்டும்தான். பெட்ரோல் விலை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு புதியதொரு உச்சத்தை தொற்றுக்குங்கிறாங்க. அதாவது அமெரிக்கர்கள் எரிபொருள் நிலையங்களில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களாம். இதனால் அமெரிக்காவில் வரி செலுத்துவோர் தேவையில்லாமல் இந்த இஸ்ரேல்காரங்களுக்காக இவர் போர் பண்ணி நம்மளுக்கு தேவையில்லாமல் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்ல, யுஏஇ இருக்காங்கல்ல, எமிரேட்ஸு, அங்கேயே ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரலில் வந்து இந்த திராம் இருக்குல்ல, அது 3.39 இருந்து இப்போது ஏப்ரல் மாதம் வந்து 3.66 அப்படிங்கிற அந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு. 1 லிட்டருடைய ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ டோட்டலாக வந்து எல்லாமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அதாவது ஒரு 5% வந்து கண்டிப்பாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. யுஏஇ மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளும் இப்போ பெட்ரோல் டீசல் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வருஷம் இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால மட்டும் அவங்க மட்டும் பாதித்தா பரவாயில்லைங்க, அவங்க உஃப்னு ஊதுறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தான் பாதிப்பு வருது. ஒரு வீட்டில் வந்து அப்பா சிகரெட் குடிக்கிறதுனால குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது, மனைவிக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஒருத்தை விடக்கூடிய புகைங்கிறது இங்கே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஆபத்தானது தான். இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறவன் கூட அவனுடைய கல்லீரலையும் தான் பாதிப்பு ஏற்படுத்திக்கிறான். ஆனால் இந்த சிகரெட் அடிக்கிறவன் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே கேடாக இருக்கான். அந்த வகையில் புகைப்பிடித்தல் காரணமாக 78,000 இறப்புகள் மற்றும் $59 பில்லியன் அளவிலான செலவினம் ஏற்படுதுங்கிறாங்க. அதாவது வேப்பிங் தொடர்பான விதிமுறைகளையும் கடுமையாக்குறாங்க யூகே அப்படிங்கிறது தான். நம்ம நாட்டில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் யூகேயில் தான் இந்த வித்தியாசமான நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐரோப்பாவில் ஒரு நல்ல திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கிறது இந்த பிரிட்டன் அரசு தான். இது தொடர்பாக அல்ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் இப்போது 2009 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இல்லை அதுக்கப்புறம் பிறந்த யாருக்குமே நீங்கள் சிகரெட் கொடுக்கக்கூடாது கடைகளில். எங்கே? பிரிட்டனில். யூகேல அப்படி ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. போதையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு வரவேற்க தகுந்தது. ட்ரம்ப்பும் புட்டினும் பேசினாங்களே, 2 மணி நேரம் பேசியிருக்காங்களே, அதில் முக்கியமான விஷயம், அதாவது மே மாதம் 9ஆம் தேதி ரஷ்யா வந்து டைரக்டாக ஜெர்மனியை வெற்றி கொண்ட நாள் மே 9ஆம் தேதி. அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் ட்ரம்ப்பை கூப்பிட்டுருக்காரா புட்டின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். அதற்கு கிரெம்ளினுடைய செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் இருக்கார்ல, ரொம்ப காட்டமான மனுஷன்,
பதிலும் அப்படி தான் இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் அவரை கூப்பிடலாம் இல்லை, ரஷ்ய அதிபர் புட்டின் அவரை கூப்பிடலாம் இல்லை அப்படின்ட்டார். அதுவும் மாஸ்கோவினுடைய வெற்றி நாள் அணிவகுப்புக்கு ஏன் ட்ரம்ப் அழைக்கலைங்கிற அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு எந்த பத்திரிகையாளர்களுக்கும் அங்கே தைரியமும் இல்லை. ஒரு கேள்வி, அதற்கான பதில் மட்டும்தான். இன்னைக்கு ஈரானில் பாரசீக வளைகுடா தினம் அப்படிங்கிற ஒன்று அனுசரிக்கப்படுதான். எப்படி தெரியுமா? 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரானுடைய முன்னோர்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வெளியேற்றினாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இது அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் பென்டகன் ஒரு போலியான செய்தி ஒன்று பரப்புகிறாங்க. இது ஸ்டேட் ஆஃப் ஹாமஸ் இல்லை, இது ட்ரம்ப்பினுடைய பெயரை சொல்லி தான் இனிமேல் அழைக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப தவறான விஷயம். உலகத்தில் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு சில இடங்கள் இருக்குது, அவங்களுடைய நிலம் இருக்குது, அந்த நிலம் சார்ந்த மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் சார்ந்த இனக்குழுக்கள் இருக்குது. இதெல்லாம் உடைச்சிட்டு அதிகாரம் இருக்குங்கிற பேரில் ட்ரம்ப் இந்த மாதிரியான முயற்சி செய்வது தவறான விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, எங்களுடைய அணு மற்றும் ஏவுகணை திறன்களை அமெரிக்கா கைவிடணும்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத முஸ்தபா கமினி அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காரு. அவருடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களையும் பதிவு செஞ்சுருக்கார். அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் அவரால் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இல்லை நம்பப்படக்கூடிய அறிக்கைகள். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.